எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நம்முடைய சிஎம் விஜய் அவர்களும் பேசின ஒரு ஃபோன் ஆடியோ இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சில அதிர்ச்சிகரமான விஷயங்களை அந்த ஃபோன் ஆடியோவில் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. இது மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே ரஜினிகாந்த் அவர்கள் இவ்வளவு தூரம் ஓப்பனாக சிஎம் விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இதற்கு சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்த ரிப்ளை தான் ரொம்பவே எல்லாத்தையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிஎம் விஜய் அவர்களிடம் என்ன சொன்னார், அதற்கு சிஎம் விஜய் அவர்கள் என்ன ரிப்ளை கொடுத்தாரு, இந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு அவர் சொன்ன சிஎம் விஜய் அவர்கள் ரிப்ளை கொடுத்த வார்த்தைகள்லாம் என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, சிஎம் விஜய் அவர்களுடைய ஆட்சி மிக பெருமளவுக்கு அருமையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கிறப்ப ஆனால் கடந்த 2 வாரங்களாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சியில் பல குறைகளை தொடர்ந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர தின விழாவுக்கு வந்த த்ரிஷாவிலிருந்து ஆரம்பிச்சிச்சு பிரச்சனை. அதன் பிறகு சட்டமன்றத்தில் 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டமோடு அந்த பிரச்சனை பெருசானுச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களுமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு எதிராக போயிட்டு இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சிஜேபி, அதாவது நார்த் இந்தியாவோட சிஜேபி அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்போ கூட ரீசெண்டாக ஜந்தர் மந்தரில் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அதன் பிறகு ஒரு அமைச்சரை கூட நீக்கிட்டாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட தலைவர் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டை சிஜேபி கட்சியோட சேராதீங்க, அந்த ப்ரொடெஸ்டோட சேர்ந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்த வார்த்தைகள் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அவர் சொல்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. இவர் இந்த வார்த்தையை திரும்ப பெறலைனா நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே போராட்டத்தை பண்ணி முதலமைச்சர் விஜயோடைய முகத்திரையை கிளிப்பன்னு சொல்லியிருக்கிறது தான் இப்போ மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஆனால் நம்ம ஊர் பசங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்பா நீ சிஜேபிஆர், நீ ஜந்தர் மந்தரை போராட்டம் பண்ணு, அமைச்சரை நீக்கு, நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் இது தமிழ்நாடு. நாங்கள் அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், அஜித் ஃபேன்ஸாக இருக்கலாம், விஜய் ஃபேன்ஸாக இருக்கலாம், ஆனால் எங்கள் ஊர் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒன்றுனா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நிற்போம், நீ ஜந்தர் மந்தர் மாதிரி தமிழ்நாட்டை நினச்சிடாத அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் இவருக்கு எதிரான பிரச்சனைகளும் இப்போ அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ரொம்ப முக்கியமாக 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் அப்படிங்கிற விஷயம் தான் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்திருச்சு. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் ஒரு போராட்டத்தை பண்ணாங்க. எங்களுக்கு 19,000 தான் சம்பளம் இருக்குது, நீங்கள் எல்லாருக்கும் கார் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு காசு இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் காசு சேர்த்து கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. ஆனால் சில பேர் கமெண்ட் பாக்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை இதெல்லாம் 200 யூபி பண்ணுற வேலை, அவங்க காசு கொடுத்து தூண்டி இதை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மை என்னென்னு கொஞ்ச நாள் வெளியே வந்துடும். இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இப்போ ஒரு ஃபோன் ஆடியோ தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. ரஜினிகாந்த் அவர்களும் சிஎம் விஜய் அவர்களும் பேசின அந்த குறிப்பிட்ட ஃபோன் ஆடியோ தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் உங்களுடைய ஆட்சி மிக பெருமளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, 60 ஆண்டு கால திராவிட கட்சிகளை நீக்கி நீங்கள் 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிக்கும்போது நான் ஒரு விஷயத்தை ரொம்பவே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எம்ஜிஆர், என்டிஆர் இவங்க எல்லாத்த விடவும் வேற ஒரு லெவலில் இருக்கிறீங்க. அதே மாதிரி 3 மாதத்தில் தமிழகத்தில் இருக்கிற ஊழலை ஒழிச்சிருக்கிறீங்க. எனக்கு நிறைய பேர் தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பண்ணுற எல்லாரும் சொல்கிற விஷயம், ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் ஊழல் ஒழிக்கப்பட்டதை பற்றி தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக டிவிகே எம்எல்ஏக்கள் யாருமே, அமைச்சர்களும் உட்பட யாருமே ஒரு அதிகார தோரணையில் செயல்பட முடியாத ஒரு நிலைமையெல்லாம் பார்க்கும்போது மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. ஏன்னா நாம் எல்லாருமே எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள்னால் இதுவரைக்கும் ஒரு பயங்கரமான லெவலில் தான் பார்த்துருக்குறோம். நம்ம ஒரு நடிகர்களாக இருந்துட்டு, ஒரு செலிபிரிட்டியாக இருந்துட்டு நாம்ளே பயப்படுற ஒரு சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு இதே டிவிக்கு எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் மக்கள் சுலபமாக அணுகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. மக்களோட சேர்ந்து பழகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்கள் எதிரியை பார்த்து பயந்துக்க தேவை கிடையாது. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. அவங்களுடைய சுயநலத்துக்காகவும் நல்லதுக்காகவும் உங்களுடைய பெயரை கெடுத்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு சில விஷயத்தில் செயல்படுறாங்க. இதை என்னுடைய காதுக்கு வரும்போது அதனால் பொறுத்துக்கொள்ள முடியாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட தகவலை உங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்பட்டதுன்னு சொன்னதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள்
ரொம்பவே நன்றி. நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு எனக்கு இந்த சின்ன விஷயத்தை கூட விடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசுனது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்குது. ரொம்பவே நன்றி. அதை நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன். கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேயர்களே, இவங்க இருவருக்கும் இடையில் பேசின இந்த ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? வெளியே கான்ட்ரோவர்சி, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் சண்டன் பேசிகிட்டு இருக்கும்போது ரஜினி அவர்கள் இந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிற அளவுக்கு இந்த விஷயம்லாம் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் மறக்காம தெரிவிங்க. நன்றி.